Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு $60,000 போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிபிலிட்டி எப்படிலாம் நடந்தால் வந்து பிடிசி வந்து சீக்கிரமாக $60,000 போக அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு பேச போகிறோம். சரிங்களா? அதனுடைய அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிடிசி டாமினன்ஸ் ஒரு அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ வந்து ஆல்ட்டு காயின் சீசன்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆல்ட்டு காயின்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிடிசி டாமினன்ஸை வச்சு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருப்பேன். வீடியோவில் போட முடியாத இன்ஃபர்மேஷன்லாம் டெலகிராமில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 6,800 கிட்டத்தட்ட 47,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ பிடிசி வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டண்ட்டு உடச்சிருச்சு. சரிங்களா? ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து உடச்சிருக்குங்க. சின்ன கேண்டில் இல்லை, பெரிய கேண்டில். சரிங்களா? எப்படி வந்து இங்கே பிடிசி வந்து ஒரு நிமிஷம், இங்கே எப்படி ஒரு பெரிய கேண்டில் வந்து உடைச்சதோ பிடிசியில் இந்த ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து உடைச்சிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கிட்டத்தட்ட டாலருக்கு மேலே வருது இந்த கேண்டலோட வேல்யூ. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பெரிய கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து உடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு $60,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்லாம் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சேனல் நான் வரைய போகிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ரன் ஆகுது. ஓகேவா? பிடிசி இப்போ இந்த சேனலில் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்ஷன் வந்துச்சுல பிடிசிக்கு. ஸோ அந்த கரெக்ஷன் பாருங்கள், இந்த சேனலோட பாட்டமில் தான் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. கரெக்டாக பாருங்கள், சேனலோட பாட்டமில் ரீடெஸ்ட் இருக்குது. இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலான்னா, சேனல் அவுட்டு, சேனல் ரெசிஸ்டண்ட் உடச்சி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து பாட்டம் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வீக்லியில் வச்சு பார்த்தா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சேனல் அவுட்டு, இது வந்து சேனல் இன்னு மேலே போயிடுச்சு, மறுபடியும் வந்து சேனலில் ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் வந்து $60 நான் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட இது நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சேனல். ஸோ இந்த சேனலோட டாப்பு, ஸோ நேராக டாப்பு பார்த்தீங்கன்னா $61,000 வருது. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி இது இருக்குது. ஓகேங்களா? ஹை ப்ராபபிலிட்டி $60,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனை வந்து இன்னும் டச் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஃபிப்னாக்கி ரீஜன். ஸோ இது வந்து டச் பண்ணவே இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டு. இதிலேருந்து இது வரையும், ஓகேவா? இதுலேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 42 வருது. சரிங்களா? இந்த ரீஜனுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஃபேனலோட டாப்பு. இடையில அப்படியே கரெக்ஷன் வந்தாலும் வரலாம், இல்லைன்னா வராமலேயும் போகலாம். இங்கேருந்து வந்து பிடிசி ஒரு புல்லிஷ் கொடுக்கறதுக்கு தான் நிறைய ஹை பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் பிடிசி சார்ட்டை வச்சு சொன்னேன். இப்போ பிடிசி டாமினன்ஸ் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54% கிட்டத்தட்ட 55% இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிடிசி டாமினன்ஸ் டாப் பார்த்தீங்கன்னா 55.20. ஸோ இதுதான் வந்து பிடிசி டாமினன்ஸோட டாப்பு. சரிங்களா? இப்போது இந்த டாப்பை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? இந்த டாப்பை
இந்த டாப்பை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் ரெசிஸ்டண்ட்டு கிட்டையே இருக்குது டாப்பு, சரிங்களா. ஸோ அதனால் பிடிசி டாமினன்ஸ் இந்த டாப்பை உடைக்க வாய்ப்பு அதிகம். இந்த டாப் ரிஜெக்ட் பண்ணிலாம் வராது, இந்த டாப்பை உடைக்கும் கண்டிப்பாக. டாப்பை உடைச்சிட்டு மேலே வந்து க்ளோஸ் வைக்கும். ஸோ அந்த க்ளோஸ் தான் மேக்ஸிமம் வந்து பிடிசி டாமினன்ஸு டாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா. ஸோ அந்த க்ளோஸ் வந்து பிடிசி டாமினன்ஸு டாப் வந்து டாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். விக் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். பட் வந்து பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஓகேவா. பிகாஸ் என்னென்னா நீங்கள் ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதனுடைய டாப்பு அதுக்கு மேலே போயிட்டு தான் பிடிசி வந்திருக்கு. நல்லா பாருங்கள், இங்கே டாப்பு, அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன், மறுபடியும் வந்து இந்த டாப்பை உடச்சிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் சீசனே வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ பிடிசி போகுது, ஓகேவா. பட் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு, இது கொஞ்சம் சீக்கிரமாக போகுது. பிகாஸ் வந்து பியர் மார்க்கெட்டை ரொம்ப நாளாக இழுத்துட்டான், அதனால் வந்து இது சீக்கிரமாக போகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதனால் மேலே உடைக்க சான்ஸ் அதிகம். அது இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பிடிசி வந்து அந்த இன்னும் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு, சரிங்களா. இப்போது பியரிஷ் சினாரியோ இங்கே எப்படி வந்தால் பியரிஷ் மாறலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகேவா. எப்படி நடந்தால் இங்கே வந்து பேரிஷ் வரலாம் அப்படின்றது நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ புல்லிஷ் தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பேரிஷ் எப்படி நடந்தால் பேரிஷ் வரலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரெசிஸ்டண்ட், சரிங்களா. லோக்கல் இது வந்து இந்த கேண்டிலோட ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டண்ட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் கீழே டம்ப் ஆச்சு. பட் இங்கேயும் அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்குது. பட் இந்த ரீடெஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து நாளைக்கு வந்து புல்லிஷ் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபர்தராக இன்னும் புல்லிஷ் மாறிடும், சரிங்களா. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு 60க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர், இப்போ இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் நாளைக்கு ஒன் டேயில் முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து எந்த லெவலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி முடிஞ்சால் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பிடிசி டாமினன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே புல்லிஷாக மாறி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு இன்னும் நல்லா வந்து ஃபர்தராக புல்லிஷாக மாறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது, சரிங்களா. பட் இதே மாதிரி ப்ரைஸு விழுந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டம்ப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நல்ல புல்லிஷ் சினாரியோவில் தான் இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ பிடிசி டாமினன்ஸ் வச்சு பார்த்தோம், ஓகேவா. நம்ம டெலகிராம்லேயே சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம் பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் இல்லைனா ஒரு வீக் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நல்லா பெரிய கேண்டில் பம்ப் ஆகும் சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ 4 நாள் கன்சல்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து பெரிய கேண்டில் வந்து பிரேக் அவுட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்றும் இல்லை, கரெக்டாக அந்த மார்க்கெட் அந்த மூவிங்கை பற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதை நம்ம கிளாஸில் நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ ஓகேவா, அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான் இது. என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய சைக்காலஜி நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் ஒப்பீனியன், ஓன் நாலேஜ்லேருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி உங்கள் நாலேஜ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ நீங்கள் முடிவெடுங்க, எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.